ஆஸ்திரேலியாவின் முன்னாள் விக்கெட் காப்பாளர் ஆடம் கில்கிறிஸ்ட் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போர்டர் கவாஸ்கர் டிராபி தொடர்பில் தன்னுடைய ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடுவது என்பது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் சவாலான ஒரு விடயம் என்று ஆடம் கில்கிறிஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மற்ற எல்லா இடங்களிலும் ஆஸ்திரேலியா வலுவாக செயல்பட்ட போதிலும் 3 தசாப்தங்களுக்கு மேலாக 30 ஆண்டுகளாக வெற்றி பெற அங்கே போராடியது என்பதை எங்கள் தலைமுறை அறிந்து வளர்ந்தது என்று சொல்லி ஆடம் கில்கிறிஸ்ட் குறிப்பிடுகிறார். வீரர்கள் இந்த சவாலை நன்கு புரிந்து கொள்கிறார்கள். ஏனெனில் இந்த குழுவில் உள்ள பெரும்பாலானவர்கள், குறிப்பாக அனுபவம் வாய்ந்த வீரர்கள், ஏற்கனவே பலமுறை அங்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். இது இந்த சூழலில் இந்திய சூழல்களில் வெற்றி பெறுவது உண்மையில் எவ்வளவு கடினம் என்பதை எடுத்து காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நாங்கள் இதற்கு முன்பு இங்கு 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடினோம். அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் கடினமாக இருந்தது. எனக்கு நினைவிருப்பது என்னவென்றால், கடந்த கால சுற்றுப்பயணங்களில் இருந்து முடிந்தவரை கற்றுக்கொள்வது, முன்பு சேகரிக்கப்பட்ட தகவல்கள், பகுப்பாய்வு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்துவது, பின்னர் அந்த அறிவு ஒரு அணியின் இயல்பான ஆட்டப்பாணியுடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை கண்டறிவது ஆகியவற்றில் தான் முக்கிய அம்சம் உள்ளது என்று ஆடம் கில்கிறிஸ்டின் கருத்து. அதன் பிறகு தனித்துவமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆட்டத்திட்டத்தை மாற்றியமைக்க மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அணி இந்திய சூழ்நிலைகள் குறித்து நன்கு அறிந்திருக்கிறது மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கடினமான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் முழுவதும் அந்த திட்டங்களை தொடர்ச்சியாக செயற்படுத்துவதே உண்மையான மிகப்பெரிய சவால் என்றும் ஆடம் கில்கிறிஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறார். வரவிருக்கும் இந்த போட்டி, அதாவது அடுத்த ஆண்டுக்கான இந்த போர்டர் கவாஸ்கர் டிராபி தொடர்பிலான அட்டவணை வெளியாகி இருக்கின்ற நிலையிலேதான் கில்கிறிஸ்டினுடைய இந்த கருத்து வருகிறது. மாபெரும் வெற்றியாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆஸ்திரேலியா தனது சொந்த மண்ணில் கோடைகால போட்டிகள் முடிவதற்கும் இந்திய சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கும் இடையில் ஒரு குறுகிய இடைவெளி மட்டுமே இருக்கக்கூடும் என்பதால் அவர்கள் சற்று புத்துணர்ச்சியுடன் களமிறங்கினால் இது மிகவும் சவாலான ஒரு பணியாகவே இருக்கும் என்று சொல்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த தொடர் ஆஸ்திரேலிய வீரர்களின் இந்த தலைமுறைக்கு ஒரு திருப்பு முனையாகவும் நீடித்த பாரம்பரியத்தை உருவாக்கும் வாய்ப்பாகவும் அமையக்கூடும் என்றும் ஆடம் கில்கிறிஸ்டினுடைய கருத்து வந்திருக்கிறது. இந்தியா நீண்ட காலமாக சொந்த மண்ணிலே டெஸ்ட் தொடரை இழக்காமல் தடுமாறி தற்காத்து கொண்டிருந்தது. ஆனால் அண்மை காலமாக இந்தியா தடுமாறுகிறது. நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் தொடரை இழந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும் டெஸ்ட் தொடரை இழந்திருக்கிறது. ஆகவே இந்த வழித்தடத்திலே ஆஸ்திரேலியாவும் பயணித்து இந்தியாவை வீழ்த்தும் என்று ஆஸ்திரேலியர்கள் நம்புகிறார்கள். இது இலகுவானதாக இருக்குமா என்று அந்த போட்டிகள் ஆரம்பமாகின்ற போதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காத்திருப்போம். ஆடம் கில்கிறிஸ்டினுடைய கருத்து இவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.